ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வறுத்த முட்டை தொக்கு தாங்க பார்க்க போகிறோம். முதல்ல முட்டையை எடுத்து உப்பு போட்டு தண்ணியில் வேக வச்சு எடுத்துக்கணுங்க. எடுத்து தோல் உரித்து 4 பக்கமும் கீற்று போட்டு முட்டையை எடுத்து வச்சுக்கலாங்க. ஒரு ஜாரில் ஒரு பட்டை, ஒரு 5 லவங்கம், 1 ஸ்பூன் மிளகு, வெங்காயம் ஒரு வெங்காயம், பெரிய வெங்காயம், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கருவேப்பிலை, மிளகாய்தூள், வெறும் மிளகாய்தூள் 1 ஸ்பூன், நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாங்க. அதை ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுச்சாச்சுங்க. ஒரு வாணலியில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு மிளகாய்தூள் 1 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1 சிட்டிகை, ஒரு 1/4 ஸ்பூன் கிட்ட உப்பு போட்டுட்டு இந்த வறுத்து கீற்று போட்டு வச்ச முட்டையை போட்டு நல்லா அந்த எண்ணெயிலேயே வதங்குற மாதிரி நல்லா வதக்கி எடுக்கணுங்க. அது நல்லா முட்டையை அந்த மசாலாவோடு போடும் போது திரண்டு ஒரு மாதிரி வறுத்த முட்டை மாதிரி வருங்க. அந்த பதத்துக்கு வர வரையும் நல்லா வறுத்து எடுக்கணுங்க வாணலிலே. பாருங்கள், நல்லா டீப் ஃப்ரை ஆகிடுச்சு. இதை எடுத்து ஒரு தட்டில் வச்சுக்கிட்டேங்க. அப்புறம் அதே வாணலியில் ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு சோம்பு போட்டு தாளிச்சிட்டு வெங்காயம் போட்டு வதக்கிட்டு அதோடு இந்த மசாலாவையும் போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரையும் வதக்கணுங்க. மஞ்சள் தூளும் ஒரு சிட்டிகை போட்டுக்கணுங்க. இந்த மசாலாவை போட்டு நல்லா பச்சை வாசனை போட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கி எடுக்கணுங்க. அது நல்லா திரண்டு வதங்கி வரும்போது தக்காளியும் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து அந்த மசாலாவோடு கலந்து நல்லா வதக்கி எடுக்கணுங்க. தேவையாக இருக்கிற அளவுக்கு உப்பு நம்ம இதுக்கு சேர்த்துக்கலாம். ஏன்னா முதல்ல உப்பு சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சம் பார்த்து பொறுமையாக கொஞ்சமாகவே சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு பாருங்கள், ஒரு 3/4 ஸ்பூன் தான் உப்பு போட்டுக்கிட்டாங்க நான். அப்புறம் ஜாரை அலசி ஊற்றி அது நல்லா பச்சை வாசனை போயிட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு கொதிக்க விடணுங்க. அது நல்லா திக்காக கொதி வந்துடுச்சு பாருங்கள். இது கொதி வந்த உடனே முட்டையை கீற்று போட்டு வறுத்து வச்சதை அப்படியே அதில் போட்டு கலந்துக்கணுங்க. இந்த முட்டையோடு அந்த கிரேவியும் சேர்ந்து கலந்து எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு அது கொஞ்சம் நேரம் கொதிக்க விடணுங்க. அந்த மசாலாலாம் சேர்ந்து கிரேவி பதத்துக்கு திக்காக திரண்டு வரும்போது கொத்தமல்லி போட்டு இறக்குனோம்னா எம்மியான ஃபுட்டு ரெடிங்க. குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச சாப்பாடுங்க. இதன் சுவை எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.